நயினார் நாகேந்திரன் ஒரு பிஜேபி அகில இந்திய தேசிய கட்சிக்கு ஒரு மாநில தலைவர் ஆகிறதுக்கு ஃபிட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிறதுக்கு அவர் ஃபிட் இல்லை. வேற யார் வேணாலும் மாட்டோம். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்க மாட்டார். நீடிச்சா இழப்பு தான். ஒன்று அண்ணாமலை மாதிரி அரசியல் பண்ணுங்க, அதிரடி அரசியல் பண்ணுங்க. இல்லைன்னா கேட்டீங்கன்னா முழுசா பெண்ட் ஆகி போங்க. இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. ஒன்று அண்ணாமலை மாதிரியும் ஒரு செயல்படலை, இல்லை இவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போற மாதிரி அந்த பக்கமும் இருக்கிறாம தெரியல. அப்புறம் பத்திரிகையாளர் மட்டும் கேள்வி கேட்டா பொங்குறீங்க. நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போலாம். அந்த ஜூனியர் விடலாம். நாம் தமிழர் வண்டி கிளம்பல, அது எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிற வண்டி எதுன்னு கேட்டா நாம் தமிழர் வண்டி தான். அப்ப இந்த இடத்துல இப்ப விஜய் வண்டி கிளம்ப போகுது, அது அனுமதி இல்ல. அது ஸ்டாலின் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. ஆமா, இப்ப ஃபியூல் நிரப்பிட்டு இருக்காங்க தாவேகா வண்டிக்கு. அப்ப இந்த இடத்துல அண்ணாமலை இருந்தாருன்னா அந்த வண்டி நேரம் கிட்டத்தட்ட நாம் தமிழர் வண்டி மாதிரி ஓடிட்டே இருக்கும். இன்னும் கிளம்பவே இல்லை. இப்பதான் டெல்லிக்கு போகுது பெட்ரோல் அலவன்ஸ் வாங்குறதுக்காக. துணிச்சலா ஒரு அறிக்கையை வெளியிட கூட சரி, துணிச்சலான நடவடிக்கை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். இதெல்லாம் சும்மா போற போக்கில் சொல்றேன். 1-2 வார்த்தைகள் தவறா போய் அதுக்கப்புறம் அது கண்டிக்க தகுந்த வார்த்தைகளும் இருக்கலாம். ஆனால் ஒரு உணர்வுபூர்வமாக கட்சியை வழி நடத்துறதுல பார்த்தீங்கன்னா எச் ராஜாவும் சொல்லலாம், அண்ணாமலை சொல்லலாம். அந்த மாதிரி தலைமை இப்போ இல்லைன்ற நயினார் நாகேந்திரன் நாட் ஃபிட் இந்த மாநில தலைவர் பதவிக்கு. ஒரு பத்திரிகை போய் இப்படி சாடுறீங்க, அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு அது என்ன வார்த்தை போட்டு சாடுறீங்க சொல்லுங்க. வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போலாம். அந்த ஜூனியர் விடலாம். அதிமுகவுக்கு அடுத்தடுத்து எதிர்ப்பாளர்கள் இப்போ செங்கோட்டையனை கிட்டத்தட்ட உறுதியாச்சு. டெல்லி பாஜக தான் செங்கோட்டையனை இயக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவருடைய அடுத்த கட்ட பயணமே இது. உடனே இந்த பயணம் மேற்கொண்டிருக்கூடாது. செங்கோட்டையன் சில காலம் இருந்திருக்கலாம். ஆனால் உடனே இவர் கட்சியை விட்டு பொறுப்பில் எடுத்த உடனே டெல்லி போகும்போது அப்போ உறுதியாகுது இல்லை. அப்போ டெல்லி பாஜக தான் இவருக்கு வழி நடத்துதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டாங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஜெல்லாகாத அளவுக்கு அப்படியே இருப்பாங்க, தனியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த கட்சியை சிதைக்கிறதே பிஜேபி தான்ன்ற அந்த ஃப்ரேம் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து அதிமுக செதறும் போதோ அல்லது இந்த கூட்டணி உறுதி இல்லாத இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது விஜய்க்கு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம். இது எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணாது. டிஎம்கே நெக்ஸ்ட் ரூலிங் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்க தவிர இன்னைக்கு உள்ள சூழல் தான். சொல்றாருல்ல அமித்ஷாவுடைய அன்பு, நட்டாவுடைய அன்பு சொல்லிட்டு போனாலும் கூட அங்கே நிர்மலா சீதாராமன் லெவலில் தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். எல்லாமே அவங்க தான் அவங்க தான் பிரிட்ஜ். அங்கே அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நட்டாவுக்கோ எல்லாத்துக்கும் பிரிட்ஜ் நிர்மலா தான் அங்கே. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா நாடி நரம்பு எல்லாம் புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நிர்மலா தான். ஸோ அதனால் தான் நிர்மலாவுடைய கண்ணசைவில் தான் இவர் அண்ணாமலை பதவி கூட போனது கூட. இதெல்லாம் தெரியாமல் சும்மா போகிற போக்கில் செங்கோட்டையன் இங்கேருந்து போனார்னா நேராக அமித்ஷா வாங்க சார் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல போகிறாரா? ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போறாங்க. இப்போ டெல்லிக்கு போறதுனால தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு பாஜக இந்த நிலையில இருக்கிறது, அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் எந்த நிலையில இருக்கிறது, இதை மையமாக வைத்து தான் செய்தியாளர் கேள்வியை கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் அங்கு செய்தி, அதாவது எக்ஸ் தளத்தில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கலாம். ஆனா இப்படி கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி செல்றாங்க. உங்களுடைய பார்வையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக தலைவராக நீடிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு என்ன கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியலங்க, அது நல்லா தெரியுது. அதனால அதுக்காக இவரை எடுத்துட்டு அவரை போடுவாரான்னு என்னால் ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் ஃபிட் இல்லை. நயினார் நாகேந்திரன் ஒரு பிஜேபி அகில இந்திய தேசிய கட்சிக்கு ஒரு மாநில தலைவர் ஆகிறதுக்கு ஃபிட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிறதுக்கு அவர் ஃபிட் இல்லை. வேற யார் வேணாலும் மாட்டோம். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்க மாட்டார். நீடிச்சா இழப்பு தான். நீங்கள் இந்த சாதாரண ஒரு கேள்வியை உங்களால் எதிர்கொள்ள முடியல. நல்லா தெரியுது. 2-3 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓபிஎஸ் விலகினத்துக்கும் டிடிவி சொல்லக்கூடிய காரணங்களுக்கு எல்லாமே கேட்டால் அதில் தனிப்பட்ட முறையில் நம்ம இன்னொரு கட்சிக்கு தலைவராக இவர் தான் வரணுன்ற சொல்லிட்டு இன்னொரு கட்சி சொல்ல முடியாது. இப்போது இபிஎஸ் தலைமையை விமர்சிக்க முடியாது. யார்? டிடிவி. அதில் சிக்கல் இருக்குது. இதே ஓபிஎஸ் சொன்னால் கூட அதை ஜீர்ணிச்சுப்பாங்க. ஆனால் ஒரு தனி கட்சியாக தொடங்கினவர் இன்னொரு கட்சிக்கு சொல்லவே முடியாது. என்னன்னு கேட்டால் அதுக்கு தலைவராக இவர் தான் இருக்கணும், அவர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று நீங்கள் அமமுகன்னு ஒரு கட்சி இல்லை, நான் அதிமுக தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வரட்டு பிடிவாதம் பிடிக்கிற பல பேர் இருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம் இல்லையா? அது வரட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க. என்னென்னா நான் அதிமுக தான் சொல்கிறேன்னா அவங்க கூட சொல்லலாம்.
ஆனால் நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்ட பிறகு அந்த கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் முடியவே முடியாது. அப்படி சொல்லும்போது அடுத்த ஸ்டெப் நான் கேட்டால் இந்த பக்கம் வந்து நயினார் நாகேந்திரனும் வந்து வந்து தலைவராக இருக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு. யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணியில் வந்து ஒருங்கிணைக்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்கம், அது வந்து நயினார் நாகேந்திரனுக்கு இல்லைன்றது ப்ரூவ் ஆகுதா இல்லையா? ஒன்று அண்ணாமலை மாதிரி அரசியல் பண்ணுங்க, அதிரடி அரசியல் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து கேட்டினா முழுசாக பெண்ட் ஆகி போங்க. இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஒன்று அண்ணாமலை மாதிரியும் ஒரு வந்து செயல்படலை, இல்லை இவருக்குன்னு ஒரு பாணி இருக்குது, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற மாதிரி அந்த அந்த பக்கமும் இருக்கிறாம தெரியல. அப்புறம் பத்திரிகையாளர் மட்டும் கேள்வி கேட்டால் பொங்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும், டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு பாஜக வந்து எந்த அடிப்படையில் இருக்கிறது, எத்தனை % வாக்கு வங்கியை வச்சிருக்கிறது, இந்த ரிப்போர்ட் எல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் நமக்கு தகவல் வரும் தான். அவர் தலைமைக்கு வந்து அலுவலகத்துக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வராரு, 3 மணிக்கு போயிடுறாரு. 12 மணி அப்படின்னா கரெக்டாக அந்த லஞ்ச் நேரத்தை நெருங்கிய டயத்தில். அது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. அப்படி நீங்கள் வந்து இது தினம் நடக்கிறது தான், ஒரு நாள் நடக்கிறது இல்லை. கட்சி தலைமை அலுவலகத்துக்கே நீங்கள் வந்து 12 மணிக்கு தான் வரீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு வரணும், இல்லை 11 மணிக்கோ வரலாம். 12-12:30 மணிக்கு வர வேண்டியது, அப்புறம் 2:30 மணிக்கு போயிட வேண்டியதுன்னா அப்போ எப்படி? அப்போ மதியம் சாப்பாட்டுக்கு வராதுன்னா ஆயிடுது இல்லை? இப்போ எல்லா கட்சிகளுமே தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறது, தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம் இல்லாமல் அலுவலகத்துக்கு வந்து ஒன்றும் இல்லை, வேற எங்கேயாவது ஒரு சுற்றுப்பயணம் இருக்கணும். இப்போ இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பலருடைய வண்டி கிளம்பிடுச்சு. இன்னும் 7 மாதம் இருக்கு வந்து தேர்தலுக்கு. எடப்பாடி வண்டி கிளம்பிடுச்சு, நாம் தமிழர் வண்டி வந்து கிளம்பல, அது எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிற வண்டி எதுன்னு கேட்டால் நாம் தமிழர் வண்டி தான். அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ விஜய் வண்டி கிளம்ப போகுது, அது அனுமதி இல்லை. ஸ்டாலின் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. ஆமா, இப்போ ஃபியூல் நிரப்பிட்டு இருக்கிறாங்க வந்து தாவேகா வண்டிக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை இருந்தாருன்னா அந்த வண்டி இந்நேரம் வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் வண்டி மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்போ இப்போ வந்து பாருங்க, இப்போ இன்னும் கிளம்பவே இல்லை, இப்போ தான் டெல்லிக்கு போகுது பெட்ரோல் அலவன்ஸ் வாங்குறதுக்காக. அப்போ இதெல்லாம் என்ன சார் இருக்கு? கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை இருந்தபோது இருந்த செயல்பாடு இல்லை. ஆனால் சில பேர் வந்து அமைதியாகவும் இருக்கிறாங்க. இப்போ எச் ராஜாலாம் வந்து பரபரப்பாக இருப்பார். அவர் இப்போ ஒரு ஷூட்டிங்கில் ஏதோ படம் நடிக்கிறார், ஏதோ ஷூட்டிங் பண்ணாரான்னு தெரியல. அவர் இருந்தாருன்னா ஏதோ கட்சி ஒன்று இருக்குது, ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பு கூட இல்லவே இல்லை. அதிரடியாக செயல்பட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து இப்போ ஆஃப் மோடுக்கு அதிரடியா தலைவர்கள்லாம் நீங்கள் சொல்லிடாதீங்க உடனே. 2 பேர் தான் அதிரடியாக வந்து எனக்கிட்ட பளிச்சுன்னு நேராக சொல்கிறேன். 2 ஆம்பளைங்க தான் அங்கே. ஒன்று அண்ணாமலை, எச் ராஜா. 2 ஆம்பளைங்க வந்து வந்து வீரியம் மிகுந்த ஆம்பளைகள். மற்றவங்களாம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. 2 வீரியம் மிகுந்த ஆம்பளைகள் 2 பேர் தான். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து எதிர்கொள்ள தயார், வந்து எந்த ஒரு வந்து துணிச்சலாக ஒரு அறிக்கையை வெளியிடக்கூட சரி, துணிச்சலான நடவடிக்கை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். இதெல்லாம் சும்மா போகிற போக்கில் சொல்கிறேன் நான். 1-2 வார்த்தைகள் தவறாக போய் அதுக்கப்புறம் அது வந்து கண்டிக்க தகுந்த வார்த்தைகளும் இருக்கலாம். ஆனால் ஒரு உணர்வுபூர்வமாக கட்சியை வழிநடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா எச் ராஜாவும் சொல்லலாம், வந்து அண்ணாமலை சொல்லலாம். அந்த மாதிரி தலைமை இப்போ இல்லைன்ற. நயினார் நாகேந்திரன் நாட் ஃபிட்டு இந்த மாநில தலைவர் பதவிக்கு. ஒரு பத்திரிகை போய் இப்படி சாடுறீங்க, அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு அதுவும் என்ன வார்த்தை போட்டு சாடுறீங்க நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தாங்க. வியூகம் அமைக்கிறதுல அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கில்லாடி. எந்த அளவுக்கு எதிரிகள் பலமானவர்களாக இருந்தாலும் வியூகம் அமைச்சு வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு பாஜகவை சார்ந்தவர்கள், ஏன் எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட பேசுவாங்க. இப்படியான சூழ்நிலையில தமிழக அரசியல் களம் அமித்ஷா அவர்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா, புரிஞ்சிக்க முடியலையா? இல்லை, இங்கே 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, சாதிய அடிப்படையில் சில தகவல்கள் வந்து அவருக்கு போகுது. இங்கே உள்ள இந்த சாதி உள்குத்து இருக்குல்ல, பிஜேபியில் சொல்கிறேன் நான், ஒட்டுமொத்த பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய சாதிய உள்குத்து இருக்குல்ல, அது சில தகவல்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு, மற்றவங்கெல்லாம் ஓரங்கட்டுறாரு. அவர் தன்னை வந்து அதாவது முழுக்க அந்த பிஜேபின்றதை அவருடைய சொந்த கட்சி மாதிரி கொண்டு போகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வழக்கமாக இருந்துகிட்டே இருக்குது. இவர் குறிப்பாக நேரடியாக சொல்ல கேட்டால் இவர் பிராமணர்கள்லாம் ஒதுக்குறாரு, மற்ற இடைநிலை சாதி எல்லாத்தையும் இழுத்துக்கிறாரு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற அந்த தகவல்லாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தகவலாக அவங்களுக்கு போகும்போது கேட்டால் இதை தாண்டி வந்து என்னாச்சுன்னா இடையில வந்து ஒரு தப்பான ஒரு அரசியல் பண்ணது என்னென்னா, திராவிட இயக்க தலைவர்களை வந்து அவ்வளோ ஆவேசமாக வந்து அண்ணாமலை பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து தான் போனோம். ஏன்னா 26 கணக்கு மட்டுமே இங்கே இல்லை, 29 கணக்கு சேர்த்து தான் வந்து தேசிய கட்சி செயல்படும் எப்பவுமே. அப்போ இந்த இடத்துல இவர் வந்து இருக்கட்டும் முழுக்க 26 கணக்கு மட்டுமே வச்சு செயல்பட்டார். நம்ம வந்து தனித்து நின்று வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து தனியாக நின்னாவது ஒரு 10-20 எம்எல்ஏ எடுத்துன்ற அந்த எண்ணம் கூட அவருக்கு இருந்தது தான் உண்மை. இப்போ ஆனால் அங்கே வந்து 29 கணக்கு சேர்த்து செயல்படுவது அதிமுக சேர்ந்து இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இவர் விட்ட வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே வந்து நிற்குது அதிமுக தொண்டர்கள் மத்தியில். அப்போ எளிதாக வந்து இபிஎஸ் போன்றவர்கள் வந்து எப்படி வந்து தலைவர் பதவியிலேருந்து வந்து நீக்கிறதே இபிஎஸ் எடுத்த நடவடிக்கை தான்.
கூட்டணி வந்து இருக்கணும், இணக்கமாக இருக்கணும்னா அண்ணாமலை வந்து இருக்கக்கூடாதுன்ற அந்த டிமாண்ட் வச்சாங்க தான். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ஆவேசப்பட்டு பேசின வார்த்தைகள் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது, அரசியலில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்கள் குடும்பத்தில் கூட பட்டால் கூட அது தப்பு தான். அப்படி வந்து இன்னும் பொது வாழ்க்கையில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே நிற்குது. இப்போ எடப்பாடி நீங்கள் என்ன தான் நாளைக்கு அவர் தான் முதலமைச்சர் சொன்னால் கூட அண்ணாமலை அது தற்கொலைன்னு சொன்னால் அந்த வார்த்தை நிற்குது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் வந்து ஒரு காரணமாச்சு அவர் மாநில தலைவர். இப்போ நீங்கள் என்ன தான் பெண்டானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வார்த்தைகள் அப்படியே நிற்குது. இப்போ என்ன கேட்டால் இந்த இடத்துல ஒரு கேட்டால் ஒரு துடிப்போடு வந்து ஒரு அரசியல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இணக்கமாக அந்த கூட்டணி இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு துடிப்போடு இருக்கணும்னு சொன்னால் உண்மையிலே பிஜேபி தலைமைக்கு வந்து அண்ணாமலை கண்டிப்பாக வேணும். அதை விரும்புகிறாங்க. நான் சொல்கிறேன், கிராஸ் ரூட் லெவலில் சொல்கிறேன். எனக்கு அதில் தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாது, விருப்பம் கிடையாது. ஆனால் அடிமட்ட தொண்டர்கள், பிஜேபிக்கு அடிமட்ட தொண்டர்கள் வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கணுன்றதை விரும்புகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து எப்படி இந்த ஜெல்லாக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரோட எடப்பாடியோட ஜெல்லாக முடியாது. அப்படியே போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து கேட்டால் அண்ணாமலையோட ஆதரவாளர் மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்களே ஓபிஎஸ் வந்து நாங்கள் அண்ணாமலையோட ஆதரவாளர்ன்ற மாதிரி. அதனால் என்னன்னு கேட்டால் இவங்களுடைய கையெல்லாம் ஓங்குன்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து என்ன செய்கிறாரு, வேணவே வேணான்றார். கடைசி வரைக்கும் நோ. அது குறிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தான் சரண்டர் ஆனாலும் தேவையில்லை. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இவங்க வழக்கு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாங்க. நிறைய வழக்குகள்லாம் போட்டு தான் அந்த கட்சி வந்து தக்க வச்சுட்ருக்காங்க. அப்போ இவங்க யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஒன்று அண்ணாமலை வந்து இவங்க 2 பேரை கை கழுவிடணும். யார், டிடிவியும் ஓபிஎஸும். அப்போ தான் வந்து இபிஎஸோடு நெருங்க முடியும். இவங்க 2 பேருக்கும் ஒரு வந்து வக்காலத்து வாங்கினார்னா இபிஎஸ் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால் இதனுடைய விளைவு என்ன ஆகுன்னு கேட்டால் அதிமுகவுக்கு அடுத்தடுத்து வந்து எதிர்ப்பார்கள். இப்போ வந்து செங்கோட்டையனை வந்து கிட்டத்தட்ட உறுதியாச்சு. டெல்லி பாஜக தான் வந்து செங்கோட்டையனை இயக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இவருடைய அடுத்த கட்ட பயணமே. இது உடனே இந்த பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடாது. செங்கோட்டையன் சில காலம் இருந்திருக்கலாம். ஆனால் உடனே வந்து இவர் கட்சியை விட்டு இந்த பொறுப்பில் வந்து எடுத்த உடனே டெல்லி போகும்போது அப்போ வந்து உறுதியாகுது இல்லை. அப்போ டெல்லி பாஜக தான் வந்து இவரை வந்து வழி நடத்துதான் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டாங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி ஜெல்லாகாத அளவுக்கு அப்படியே இருப்பாங்க, தனியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த கட்சியை சிதைக்கிறதே வந்து பிஜேபி தான்ன்ற அந்த ஃப்ரேம் ஆகுது. இது எல்லாமே வந்து சேர்ந்து அதிமுக செதறும் போதோ அல்லது இந்த கூட்டணி உறுதி இல்லாத இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய்க்கு வந்து ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். இது எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணாது. டிஎம்கே நெக்ஸ்ட்டு ரூலிங்க்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்க தவிர இன்றைக்கி உள்ள சூழல் தான். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், பெரிய விவாதமாக சொன்னேன். இதை சுருக்கமாக சொல்கிறேன், டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது இப்படி இருந்தால். இப்போது தமிழக பாஜக குறித்து, தமிழக கள நிலவரம் குறித்து டெல்லி பாஜக தலைமைக்கு இந்த தவறான தகவல்களை எடுத்து சொல்லக்கூடியவங்க யார்? பாஜக வந்து யார் சொல்லிட்டு ஸ்ட்ராங் பர்சனாக இல்லைன்னா எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் குருமூர்த்தி தான் இங்கேருந்து எல்லாமே ஸ்பை அவர் தான். வேறு யாரும் கிடையாது. ஒன்று குருமூர்த்தி, 2வது நிர்மலா சீதாராமன் கவனம் செலுத்துகிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் தமிழிசைக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த டெல்லி லாபி இருக்கும்ல. இதை தாண்டி வேறு யார் சார் வந்து பிஜேபி இங்கே இருக்கிறாங்க, ஆள் இருக்கிறாங்க. அண்ணாமலை மேலே புகார் சொன்னாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற வந்து நிலவரங்களை வந்து சொன்னாலும் கூட இங்கே கேதர் பண்ணக்கூடிய இடத்துல நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? இங்கேருந்து என்ன செய்யுது சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க. தமிழ் செங்கோட்டையன் விவகாரத்தில் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேர் தான் அடிபட்டு தான் சொல்கிறாங்க. இவர் இப்போ நான் கேட்குறேன், இவர் நேராக போய் அமித்ஷா மீட் பண்ண போகிற செங்கோட்டையன் நான் கேட்குறேன், யாரை மீட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தான் மீட் பண்ணுவாங்க. அமித்ஷாவெலாம் அவ்வளோ ஈஸியாக போய் உடனே இவங்க போன உடனே அவர் வெயிட் பண்ணி வந்து அதெல்லாம் கிடையாது. அப்படி இன்டெரக்டாக வேணா பேசலாமே தவிர இங்கேருந்து பார்த்தா தான் சார் உங்களுக்கு இதுவாக தெரியும். நீங்கள் டெல்லிக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு வந்து செங்கோட்டைன்னு ஒருத்தர் வராரு அப்படி சொன்னால் அங்கே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இங்கே தான் பரபரப்பு எல்லாமே. நீங்கள் டெல்லிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு தேசிய கட்சி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவர் செங்கோட்டையன் வராரு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒன்று நல்லா தெரியும், அங்கே டீல் இப்போ தமிழ்நாட்டு விஷயங்களை டீல் பண்ணக்கூடியது இப்போ நல்லா தெரியும் நிர்மலா சீதாராமன் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா தெரியும், கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பல முக்கியமான இங்கே பிரச்சனைகள் ஏற்படும் போது நான் திமுக தரப்பில் சொல்கிறேன், இவங்கெல்லாம் போய் யாரை போய் சந்திச்சுட்டு வராங்க? அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் தான் சந்திக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே கேதர் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதுக்கு இன்னொன்று வந்து லாங்குவேஜ் கூட உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஈஸியாக அவங்களால எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ண முடியும், டைரெக்டாக கேதர் பண்ண முடியும். இன்னொருத்தர் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, மொழியாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது குருமூர்த்திக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறாரு தமிழ்நாடு பாஜகவுக்கும் தேசிய பாஜக. ஸோ அதனால் இங்கே இருக்கிற விஷயம் இந்த மும்மூர்த்திகள் வேணால் சொல்லிக்கலாம். இந்த மும்மூர்த்திகள் தாண்டி வேறு யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இங்கேருந்து ஸ்பையாக வந்து சொல்கிறதுக்கு. அது இங்கே அதிமுகவில் நடக்கக்கூடிய சலசலப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியில் நடக்கிற சலசலப்பு எல்லாமே வந்து கேட்டால் இந்த 3 பேரை தவிர்த்து
அது கூட நான் எப்படி சொல்கிறேன்னா, நிர்மலா சீதாராமனுக்கும் இவங்களுக்கும் தமிழிசைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இப்போ இருக்குது. மற்றவங்களாம் பாருங்கள், இந்த வானதி யாரோ இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் டெல்லியில் அந்த ஸ்ட்ராங் லாபிலாம் கிடையாது. சும்மா இங்கேயே ஒரு சீனை ஓட்டிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதனால் நான் என்னுடைய பார்வையை தான் நான் சொல்கிறேன், அது சரியாக இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்துங்க. இந்த 3 பேரை தவிர குருமூர்த்தியை தவிர்த்துட்டு, நிர்மலா சீதாராமன் தவிர்த்துட்டு, தமிழிசை தவிர்த்து வேறு யார் வந்து டெல்லியில் இங்கே கடந்த காலத்தில் பொன்னார் சொல்லுங்கள், பொன்னார்லாம் இப்போ இருக்கிற இடமே தெரியல, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அப்படி தானே இருக்குது, செயல்பாடே இல்லை சுத்தமாக. வெளியில எந்த ஒரு செய்தியே அவர் குறித்து தகவல்களே கிடையாது. அப்போ பின்ன அதுவும் நான் சொல்கிறேன், அந்த கணிப்பில் தான் நான் சொல்கிறேன், நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல கணிப்பில் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இவங்களை தாண்டி எதுவும் கிடையாது. இவர் சொல்கிறார்ல, அமித்ஷாவுடைய அன்பு, நட்டாவுடைய அன்பு சொல்லிட்டு, இவர் போனாலும் கூட அங்கே நிர்மலா சீதாராமன் லெவலில் தான் இவங்க வந்து இவங்களுடைய பேச்சு இருக்கும். எல்லாமே அவங்க தான் அங்கே வந்து அவங்க தான் பிரிட்ஜு. அங்கே அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நட்டாவுக்கோ எல்லாத்துக்கும் பிரிட்ஜு வந்து நிர்மலா தான் அங்கே. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா நாடி நரம்பு எல்லாம் புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நிர்மலா தான். ஸோ அதனால் தான் நிர்மலாவுடைய அசைவில் தான் இவர் அண்ணாமலை பதவி கூட போனது கூட. ஸோ இதெல்லாம் தெரியாமல் சும்மா வந்து போகிற போக்கில் வந்து செங்கோட்டையன் இங்கேருந்து போனார்னா நேராக வந்து அமித்ஷா வாங்க சார் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல போகிறாரா? ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே நயினாராக இருக்கட்டும், அந்த பிஜேபி இருக்கிற நயினாராக இருக்கட்டும், அதிமுக செங்கோட்டையன் இருக்கட்டும், இல்லை இன்னும் வேறு யாருனா இருந்தால் கூட அங்கே நிர்மலா சீதாராமனோட இந்த கேட் க்ளோஸ். அதுக்கப்புறம் நான் நினச்சாலும் இங்கே போய் மீட் பண்ண முடியாது. அப்படி மீட் பண்ண ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே வந்து சொல்லிக்கலாம் வேணா. ஸோ இதுதான் உண்மை. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.